1948 சந்திரலேகா படம் ரிலீஸ் ஆகுது. 1949 7 வயசு நான் முதல்ல பார்த்த படம் சன்னுதய தேட்டரில் சந்திரலேகா. அதுக்கப்புறம் அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கு இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி, எங்களுக்கு தமிழுக்கு வழிகாட்டியான கலைஞருடைய பராசக்தி படமும் அங்கே தான் பார்த்தேன், மனோகரா படமும் அங்கே தான் பார்த்தேன், இல்ல ஜோதி படம் அங்கே தான் பார்த்தேன், சேரன் சிங்கட்டும் அங்கே தான் பார்த்தேன். இந்த படங்கள்லாம் பார்த்து பைத்தியம் முடிச்சிடுவேன். அப்பவே இங்கே திராவிட கழகம் அமைப்பு இருந்தது. நெற்பண்பாங்க ஞாபகப்படுங்க. 1940-45 திராவிட கழகம் பிரான்ச் இங்கே இருக்குது. அம்மாச தேவர்னு ஒருத்தர் பேரை மாற்றி அற்புதசாமி தேவர்னு பேரை மாற்றிக்கிட்டாரு. மாற்றிட்டு வள்ளுவர் படிப்பெல்லாம் வச்சிருந்தாரு. அவர் 2 பசங்க இருந்து, ஒருத்தர் சுந்தரம், இன்னொருத்தர் உத்தமராஜ் பேர். உத்தமராஜ் தான் என் கிளாஸ்மேட். அவன் பராசக்தி மனோகரா டைலாக்ல புத்தகம் 4 நாள் விற்கி அதை வாங்கிட்டு ஓசிட்டு கொடுப்பான். எங்கள் வீட்டில் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி பராசக்தி மனோகர வசனத்தை இங்கே சொக்கப்பன் வீடு கிடையாது அந்த முனையில் அங்கிருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 2 மைல் போகிறதுக்குள்ள பராசக்தி கோர்ஸ் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு மறுநாள் புத்தகம் கொடுத்துருவேன். அடுத்த நாள் ஒரு மனப்பாடம் வாங்கிட்டு போவேன். ஒரே நான் மனப்பாடம் அன்னைக்கு எப்போ 53-54 மனப்பாடம் பண்ணி இப்போ சொல்ல மொத்தத்தையும் சொல்லிடுவேன். டைம் தாங்காத முழுது. அந்த மனிதரை பிற்காலத்தை சந்தித்து அவருடைய வசனத்திலே பாசப்பறவைகள் பாடாத்தி என்கின்ற 2 படங்களிலே கலைஞரோட வசனத்திலே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த குரலோவி புத்தகத்தையும் பொன்ன சங்கர் பாய்மூடி பன்னாட படிக்கணும் எத்தனை வருஷம் எழுதியிருக்காரு. SSLC ஃபெயில் ஆனவர், SSLC எழுத மாட்டேன்ட்டார், பிடிவாதம் இல்லாமல் வந்தவர். அப்படி மனிதர் சங்கத்தமிழ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை சொல்றேன். அன்பில் மகேஷ் பொய்யாமணி வேறொரு பாட்டு ஞாபகம் வச்சிருப்பாரு. இந்த பாட்டு என்ன பாட்டு சொன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சங்கலில் ஒரு பாட்டு வருது. பாட்டி உள்ளவரை நரம்பெழுந்துலரைய நிரம்பா மின்தோள் முனறி மருங்கின் முதியோள் சிறுவன் படையடைந்து மாறினன் என்று பரல் ஊற மண்டமன் குடைந்தனன் ஆயின் முண்டவன் முறையில் திடுவன் யானன சினையை கொண்ட வாடோடு படுமன பெயரா செங்கடன் துழவோடு சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் இந்த ஞான் இது பெயர்ந்தனாலே. என்ன பாட்டு ஐயா? தங்கம் தெரிஞ்சுனா இடையில விட்டா டக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. நீங்க சொல்லணும்ன்றது இது. இந்த பாட்டை எழுதியவர் இதுதான் சுத்தமான தமிழ். சுத்தமான தமிழ் இந்த மக்கள் யாருமே தெரியாது. நம்ம தான் ஆங்கிலத்துக்கு போயிட்டோமே. இந்த எழுது காக்கை பாடுனையார் நச்சொல்லையார்னு பேரு. என்னுடைய தலைவன் கலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு வசனம் எழுதிப்பாரு. SSLC ஃபெயிலானவன் எழுதியிருப்பான். குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல் வாழ் வரிசையாய் அமைத்திருக்கும் வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகையை முடிப்பதற்கும் படித்து வைத்த படைக்கலன் போல் மின்னும் புலியன் கோயிலனே அழகல்ல புதுமையல்ல கிளியும் மெய்சிலுக்கும் கீழடங்கும் தன்மையும் தலைக்காட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே சின்னத்தை சோற்றோடு வெள்ளத்தை சிந்து கலந்து வயிற்றுக்குள் வழி அனுப்ப பொக்கை வாய்தல் திறந்து பிடியனம் இழுத்து போட்டால் பெருநரை கிளவியொருத்தி ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேரி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யிருந்தால் அந்த கிண்டலுக்கு பேர் போன கிழக்கு தமிழச்சி வேடிக்கை நேரம் இது உள்ள பாட்டி உன் வாடிக்கை கேள்வியை விட்டுவிடு மடிந்தான் உன் மகன் கடத்திருந்தான் மனம் ஒடிந்து நின்றாள் தாய் கிழவி அக்கணமே. தாயம் ஆடுகையில் தாய்களை விட்டுவதுண்டு கடமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கலர்வாய் என்றாள் முதுகில் என்றான் கிழவி துடித்தனன் விதையை வெடித்தனன் வாழை எடுத்தனன் முடுவிற்கு திக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம் கோழைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீண்டு கிடக்கும் மோழைக்கு பெயர் போர் வீரனா முன்பொரு நாள் பாய்ந்து வந்த வீட்டுக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் சாகாதேன் கண்ணாளர் அவளுக்கு பிறந்தானா அடரா மானம் எங்கே குட்டி சூழக்கும் கீழாக விழுந்து விட்டான் இமயபலம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.